இந்த கதிர் பண்ணுற விஷயம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கதிரோட பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணுங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு முக்கியமான விஷயத்தினால ஜனனியை வந்து கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிர் வந்து சொல்லிட்டு போகிறேன். இதனால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நடக்க போகுது. ஆனால் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் மட்டும்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா மதிவதனியை போயிட்டு தனியாக சந்தித்து வந்து பேசுவாங்க. ஸோ அவங்க எதுக்காக பேசுவாங்க அப்படின்னு, இந்த விகே வந்து உயிரோட இருக்கான், அது மட்டும் கிடையாது, விகே இப்போ வந்து சுயநினைவுக்கு வந்துட்டான், அவனை வந்து எப்படியாவது வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக வந்து நம்ம ஜனனி வந்து போயிருப்பாங்க மதிவதனியை பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த ராவணன் வந்து அதையே வச்சு ஒரு புதுசாக ஒரு கேம் ப்ளே பண்ணி, ஸோ நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்டரையே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற அளவுக்கு இந்த ராவணன் வந்து பண்ணியிருப்பாரு. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த ஜனனி தான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் பழியையும் தூக்கி அவன் மேலே வந்து போட்டிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து நம்ம கதிர் வந்து ஜனனியை இதுக்கு மேலே உயிரோட விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்தில் வந்து இருக்காருங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சக்தி வந்து விகேவை பார்க்கறதுக்காக வந்து போயிருக்காரு. அண்ட் ராவணன் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜனனி இப்படியே சும்மா இருக்கக்கூடாது, நமக்கு இன்னும் வந்து நிறைய சேஃப்டி வந்து தேவைப்படும். ஸோ நம்ம போயிட்டு மதிவதனி மேமை போய் பார்ப்போம், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிவதனியை போயிட்டு நேரடியாக பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த போயிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராவணன் வந்து இந்த ஜனனி வந்து மதிவதனி கூட சேர்ந்து ஏதோ ஒரு பெருசாக பிளான் பண்ணுறா போல இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டேன், இதை வச்சு நான் பெருசாக ஒரு பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராவணன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம கதிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த இடம், அந்த கிளப்பு வைக்கிறதுக்கான இடம், ஆர்டர்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த ஒரு ஆளுக்கு, அதாவது அந்த இடத்த கொடுத்த அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரெஷர், டார்ச்சர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால நேரடியாக வந்து இந்த விஷயத்தை இதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் இது எல்லாமே கொடுத்தது ராவணன் தான். ஆனால் யார் பேரில் அப்படின்னா வந்து மதிவதனி பேரில். ஸோ மதிவதனி பார்த்தீங்கன்னா ஜனனி சொல்லி தான் இந்த மாதிரி வந்து அந்த ஆளை டார்ச்சர் பண்ண தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால பயந்துக்கிட்டு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வேமா விறுவிறுன்னு வந்து ஆதி குணசேகரன் வீட்டுக்கு வந்து வராரு. ஸோ வந்தவொடனே வந்து யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து நீங்கள் கிளப்பை ஆரம்பிக்க போகிறீங்கல்ல, ஸோ அது எனக்கு சொந்தமான இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அந்த கிளப்பெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, நான் இம்மீடியட்டாக அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸுமே இதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுறாரு. ஸோ இதனால் வந்து எல்லாருமே பயங்கரமான ஷாக்கில் இருக்கீங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், எதுக்காக இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கதிர் வந்து சொல்லும்போது, இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்து பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து நான் உங்களுக்கு வந்து அதெல்லாமே பண்ண கொடுக்கணும், அதனால் இதை எதையுமே நீங்கள் கண்டுக்காதீங்க, மறந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க நீங்கள், யார் உங்களுக்கு இப்படிலாம் வந்து பண்ண சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, யாரோ மதிவதனியாமே, ஸோ அவங்க தான் வந்து இந்த ஜனனி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட தூண்டுதல் பேரில் தான் வந்து அவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நான் அதை வந்து பண்ணேன் அப்படின்னா எனக்கு சரிப்பட்டு வராது, நான் இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு இதை இத்தோட நீங்கள் மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன இது, ஜனனியா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு. கதிருக்கு சொல்லவே வேணாம், சும்மாவே நம்ம ஜனனியை பார்த்தாலே கதிருக்கு வந்து மூஞ்சிலேருந்து கால் வரைக்கும் கோபம் வரும். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கதிர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்களானே அவன் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ அவனை வந்து தலையில் தூக்கி வச்சு இந்த வீட்டில் ஆடிக்கிட்டதாக அவன் வந்து நாங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷம், எங்கள் அக்காங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுமே இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு, அதாவது உண்ட வீட்டுக்கே இப்படி துரோகம் பண்ணியிருக்காள் அவளெல்லாம் நான் வந்து கொல்லாமல் விட மாட்டேன், அவள் உயிரோயே இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம கதிர் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. ஸோ இதை கேட்ட ராவணன் வந்து கதிர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுக்காக நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, முதல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக விசாரிப்போம், அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே விசாரிக்கிறதுக்கு என்ன சரி இருக்கு, அதோ பார்த்தீங்களா உங்கள் கண்ணு முன்னாடி தானே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க, இதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம், அதுக்காக வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக வாங்கி முடிச்சுட்டு ஒரு வழியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்தால் ஒட்டு மொத்தமாக வந்து அவள் கெடுத்து விட்டு போயிட்டால. நான் அன்னைக்கே சொன்னேன், அவள் இந்த வீட்டில் இருந்தால் எதுவுமே நல்லா வராது, எதுவுமே விளங்காது, அவளை வீட்டை விட்டு துரத்திங்கன்னு நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். இங்கே இருக்கிறவங்க யாராவது கேட்டிங்களா, அவள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க, இப்போ ஒட்டு மொத்தமாக போயிடுச்சுல. ஏன்னா நந்தினி உன்கிட்ட தான்
பேசுற? காதுல விழுகுதா விழுகலையா? தங்கச்சி தொங்கச்சின்னு சொல்லிட்டு அவளை வந்து நீ ஓவரா தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தல்ல. இப்ப பார்த்தல நம்ம வாழ்க்கையே மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டா. அவ வரட்டும். இன்னைக்கு அவளா நானா அப்படின்னு பார்த்துறேன். அவளை நான் இன்னைக்கு கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் வந்து கத்திக்கிட்டே இருக்க, இதை கேட்ட விசாலாட்சி பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளேருந்து வெளியில வர்றாங்க. வாம்மா வா, உன்னை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாத்தியா உன் மருமக எப்பேற்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நாங்க சொல்லி எல்லாத்தையுமே பண்ணி வச்சா, அவ அந்த மதிவதனி இருக்காளே அவ கூட சேர்ந்துட்டு இந்த பிஸ்னஸே என்னை பண்ண விடாம வந்து பண்ணிட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டேய் நீ எதுக்குடா இப்படி தேவையில்லாம எவனோ சொன்னதை வச்சு நீ கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி சொல்ல, ஏதாவது ஒன்று பேசுன அப்படின்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ, கோவத்தில் நான் என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாது, தேவையில்லாம அவளை தலையில தூக்கி வச்சு நீ ஆடிக்கிட்டு இருந்தல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் வந்து ரொம்பவே ஹார்ஷா வந்து பார்த்தீங்கன்னா விசாலாட்சி கிட்ட பேசுறாங்க. இதை பார்த்தா நம்ம ஜனனி வந்து நந்தினி வந்து, ஏங்க எதுக்காக இப்படி நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிப்போங்க. ஜனனி இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அரஞ்சனா பாரு, இன்னும் வரைக்கும் நீ அவளை வந்து நம்பிக்கிட்டே இருக்கல்ல, அவளை பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியலடி, எத்தனை தடவை பட்டாலும் உனக்கெல்லாம் புத்தி அப்படிங்கிறது வரவே வராதா, நம்ம வாழ்க்கையவே இப்படி ஒட்டு மொத்தமாக சீரழிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிர் வந்து மூஞ்சி அப்படியே பயங்கர கோபத்தில் வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம விஷாலாட்சி பார்த்தீங்கன்னா, டேய் எவனோ ஒருத்தன் தேவையில்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே வந்து எதையோ ஒன்று உளறிட்டு போனால் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது, என்ன உண்மையான்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருப்பியானா, அதான் ஒட்டுமொத்தமாக அவன் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டானே எல்லாத்தையும், இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுக்கு இருக்கு, அவங்க தான் ஓப்பனாக சொல்கிறாங்களே, ஏதோ இங்கே ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க பார்க்குறியா இந்த ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க. என்ன ஃபோட்டோனா, நம்ம மதிவதனி ஜனனி 2 பேருமே சேர்ந்து வந்து எங்கேயோ போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ அது எடுத்தது எல்லாமே நம்ம ராவணனா தான் இருக்கும், இல்லை அப்படின்னா ராவணன் சொல்லி வேற யாராவது எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நம்ம விசாலாட்சி கிட்ட காட்டி, பாத்தியா உன் மருமக என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மதிவதனியை போய் இவ வந்து பார்த்துருக்கா, இங்கே தானே இவ்வளோ நேரம் இருந்தா, இப்போ திடீர்னு போயிட்டு இவளை வந்து பார்த்துருக்கான்னு, இது எல்லாத்தையுமே கெடுக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லும்போது ஞானமும் சொல்கிறா, இங்கே பாருங்கம்மா அவள் பண்ணுறது எதுவுமே வந்து சரிப்பட்டு வராது, இந்த வீட்டு பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்தால் அவள் என்னடானா இப்படி ஒரு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமாம், அப்படி அவளுக்கு என்னதான் வந்து பிரச்சனை, நாங்கள் யாருமே முன்னேறிடக்கூடாது, இந்த குடும்பத்தில் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவள் நினச்சிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கப்பா நீங்கள் சொல்கிறது எதையுமே நான் வந்து நம்ப போகிறது கிடையாது, எவனோ ஒருத்தன் இப்படி வந்து கத்திட்டு போறான் அப்படிங்கிறதுக்காக அது எதுவுமே உண்மை ஆயிராது. அது மட்டும் கிடையாது, அவங்களோட பிஸ்னஸை கெடுக்கணும்னு அவளுக்கு என்ன தலைவிதியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவ புருஷனுக்கு எதுவுமே கிடைக்காம எங்களுக்கு எல்லாமே கிடைச்சு நாங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட போறோம்ல, அந்த ஒரு பொறாமை தான் அப்படின்னு சொல்லும்போது, வாயை மூடுறா, உனக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பேசினேன், இருக்கிற கோவத்துக்கு உன்னை அடிச்சே கொண்டுருவேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ராவணன் வந்து, சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், அவங்க வரட்டும் என்ன ஏதுன்னு நம்ம விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராவணன் சொல்ல, வரட்டும் இன்னைக்கு அவன் வந்தான்னு வச்சுக்கோவேன், அவகிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது, நேராக அருவாளை எடுத்து அவள் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பயங்கர கோபத்தில் நம்ம கதை இருக்காரு. ஆக மொத்தம் நம்ம ராவணனோட பிளான் சக்ஸஸ். ஜனனி மேலே இப்போ பழியை தூக்கி போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.